ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே பெல் ஐக்கானை டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எட்ரா வந்து சொர்ணா கேரளம் எஸ்கே 3. இதுக்குரிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் போர்டு பார்த்துடலாம். சிங்கிள் போர்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பெண்டிங் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வேணாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பெண்டிங் என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா 23 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 0 வந்து 11 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 26 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 58 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி 9ஆம் நம்பரும் 18 நாள் பெண்டிங் காட்டுது. அப்போ நம்ம சி போர்டு நம்ம என்னவா வரும் பார்த்திங்கன்னா, சி போர்டில் பாருங்கள், 1ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 40 நாள் பெண்டிங் காட்டுது. ஏ போர்டும் சரி, சி போர்டும் சரி. அதே மாதிரி 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் 30 நாள் பெண்டிங் காட்டுது. அதே மாதிரி 7ஆவது நம்பரும் சி போர்டில் 38 நாள் காட்டுது. நம்ம இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறோம்னா ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கலாம். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கெஸ்ஸிங் என்னவாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ 8ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் 58 நாள் வரல. அப்போ 8க்கு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8க்கு பவர் 3. அப்போ நாளைக்கு வந்து கெஸ்ஸிங் வந்து 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஏ போர்டில் ஒரு நாள் தான் பெண்டிங் காட்டுது. இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா பி போர்டில் 58 நாள் காட்டுது. அதனால் நம்மளோட கெஸ்ஸிங் ஏ போர்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டில் நம்மளுடைய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பருக்கு கெஸ்ஸிங் பண்ணுறோம். என்ன அப்படின்னா 4ஆம் நம்பர். அது சி போர்டில் 30 நாள் பெண்டிங் காட்டுது. அதனால் நம்ம 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங். இப்போ மீதியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நேற்று நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து நம்ம நேற்று ஒரு கெஸ்ஸிங் பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் பார்த்தோம். பார்த்திங்கன்னா நான் 81 23 61 20 அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிப்பீட்டாக வந்து 2 பாஸ் ஆச்சு. அதே மாதிரி வந்து 3 வந்து கண்டிப்பாக வரும்னு சொன்னோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து இன்றைக்கி பாஸ் ஆச்சு. அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன நம்மளுடைய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 460 இப்போ நாளைக்கு வந்து ட்ரா நம்பரு. நான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா 460 வந்திருக்கு. அதனால் வந்து 460 அதில் வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அடிச்சிருக்காங்க. நாளைக்கு ட்ரா வந்து இப்போ நம்பர் வந்து அப்படியே இருக்குது, சார்ட்டில் தப்பு இருக்குது. 460 தான் நாளைக்கு 460 போன வருஷம் வந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரைக்கும் ட்ராவில் என்ன வந்து ரிப்பீட்டாக வரும் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ஏ போர்டுக்குரியது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு ரிப்பீட் ஆகலாம். அதனால் நம்முடைய கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கு உண்டான நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கெஸ்ஸிங்கில் 4 3. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம 4 3 1
அதே மாதிரி பி போர்டு 7 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கெஸ்ஸிங் வந்து 6 9 கெஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கெஸ்ஸிங்கில் இயர் சார்ட்டையும் பார்த்து நம்ம பார்த்திங்கன்னா 100% ஸ்ட்ராங்காக தான் கூப்பிட்றோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி பிசிஎஸ்சி இதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏபி போர்டுக்கான நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏபி போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 41 32 72. பிசி போர்டுக்கான நம்பரை பார்த்தலாம். அடுத்தது பிசி 76 29 79. அடுத்தது ஏசி போர்டுக்கான நம்பரை பார்த்துடலாம். ஏசி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 46 39 42. வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிசிஎஸ்சி போர்டு பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து ஆல் போர்டுக்கான நம்பரை பார்த்துடலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயர் சார்ட்டையும் பார்த்தோம், அதே மாதிரி பெண்டிங் லிஸ்ட்டையும் பார்த்தோம். அதில் என்ன நம்ம பார்த்தோம்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 6 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நாளைக்கு கண்டிப்பாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 6 வரும். அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏபிசி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்னா கேரளா மற்றும் டிஎல் புக்கிங் வந்து நம்ம போயிட்டுருக்கோங்க. அதுக்கான நம்பர் நான் கொடுக்குறேன். 73 391 63 727. இந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. இது நேரடி கம்பெனி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கான அடுத்த 10 நிமிஷம் அக்கௌண்ட்டுக்கு தேவையான அதை நம்பி நீங்கள் போடலாங்க. அதனால் நீங்கள் நம்பர் போடுறாப்புல போடுங்க. இன்னைக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி கெஸ்ஸிங் நம்பரும் கொடுப்பேன். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி பார்த்தலாம். ஏபிசி வரைக்கும் 476 329 376 429 308 726 641 196. இதெல்லாம் கெஸ் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் விஷயங்களை இருந்துச்சுன்னா நம்பி வைங்க, வின் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.